மூவெப்பக்குழி சக்தி ஓட்டப் பாதை ட்ரிபிள் வார்மர் மெரிடியன். இதை மூவெப்பக்குழி என்றும் அழைக்கலாம், சான்ஜியோ என்றும் அழைப்பார்கள், ட்ரிபிள் பர்னர், ட்ரிபிள் ஹீட்டர் என்றும் அழைப்பார்கள். மூவெப்பக்குழி என்பது அல்லது மூவெப்ப மண்டலம் என்பது ஒரு உறுப்பல்ல. மனித உடலின் கழுத்திலிருந்து அடிவயிறு வரை உள்ள 3 பகுதிகளை உள்ளடக்கியதுதான் மூவெப்ப மண்டலம் ஆகும். கழுத்திலிருந்து நெஞ்சுக்கூட்டில் உள்ள உதரவிதானம் வரையிலான பகுதி மேல் பகுதி அப்பர் பார்ட் அல்லது அப்பர் வார்மர் எனவும், நெஞ்சுக்கூட்டிலிருந்து கீழே சிறுநீர்ப்பை வரையிலான பகுதி இடைப்பகுதி அல்லது மிடில் பார்ட் மிடில் பர்னர் மிடில் வார்மர் எனவும் அழைக்கப்படுகிறது. சிறுநீர்ப்பைக்கு கீழே மலவாய் வரையிலான பகுதி கீழ்ப்பகுதி அல்லது லோயர் பார்ட் லோயர் பர்னர் எனவும் குறிப்பிடப்படுகின்றது. உடலின் வெப்பத்தை மாறாமல் ஒரே நிலையில் வைத்திருப்பது மூவெப்ப மண்டலத்தின் பணிகளாகும். மூவெப்ப மண்டலத்தில் சுவாசத்திற்கான வெப்பம் முதல் பகுதியிலும், ஜீரணத்திற்கு உதவும் வெப்பம் இடைப்பகுதியிலும், கழிவு வெளியேற்றம், ஜனனேந்திரிய உறுப்புகளுக்கு உதவும் வெப்பம் கீழ்ப்பகுதியிலும் பிரிக்கப்படுகிறது. மூவெப்பக்குழி சக்தி ஓட்டப் பாதை இருதய மேலுறை சக்தி ஓட்டப் பாதையுடன் இணைந்து உள்ளும் புறமும் ஒருங்கிணைந்த செயல்பாட்டினை வெளிப்படுத்துகின்றது. இதன் வெளிப்புற உணர்வு உறுப்பு நாக்கு. மூவெப்பக்குழி சக்தி ஓட்டப் பாதையின் பயணப் பாதை மோதிர விரலின் உட்பக்க நகக்கோண முனையில் துவங்கி புறங்கை வழியாக மேலேறி கையின் பின்புறமாக பெருங்குடல் மற்றும் சிறுகுடல் சக்தி ஓட்டப் பாதைகளுக்கு இணையாகவும், நடுவிலும் மேலே சென்று தோளின் பின்புற விளிம்பை அடைகின்றது. பின்கழுத்தின் பக்கவாட்டில் மேலே பயணித்து தலைப்பகுதியில் காது மடல் விளிம்பிற்கு இணையாக சென்று கண் புருவத்தின் வெளிமுனையில் முடிவடைகின்றது. இதன் தன்மை யாங் தன்மை. இணை உறுப்பு இருதய மேலுறை. வெளிப்புற உணர்வு உறுப்பு நாக்கு. மொத்த புள்ளிகள் 23. இது சார்ந்துள்ள பூதம் நெருப்பு பூதம். சக்தி ஓட்ட திசை வெளியிலிருந்து மையம் நோக்கி. சக்தி ஓட்ட நேரம் இரவு 9 மணியிலிருந்து இரவு 11 மணி வரை. மூவெப்ப மண்டலத்தின் சில முக்கிய புள்ளிகள். பஞ்சபூத புள்ளிகள். TW1 உலோகம் அல்லது காற்று பூத புள்ளி. TW2 நீர்பூத புள்ளி. TW3 ஆகாயம் அல்லது மரம் சார்ந்த புள்ளி. TW6 நெருப்பு பூத புள்ளி. TW10 நிலபூத புள்ளி. மற்ற சிறப்பு புள்ளிகள். TW1 சக்தியூட்டும் புள்ளி. TW4 சக்தி தேக்க புள்ளி. TW5 இணைப்பு புள்ளி. TW7 திறவுகோல் புள்ளி. TW20 நாளமில்லா சுரப்பிகளை தூண்டக்கூடிய புள்ளி எண்டோக்ரைன் பாயிண்ட். TW22 கவனமாக கையாள வேண்டிய புள்ளி. TW1 குவான் சாங் ரஷ்ஷிங் பாஸ். அமைவிடம் மோதிர விரலின் உட்பக்க நகக்கோண முனையில் அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை உலோகம் அல்லது காற்றுபூத புள்ளி, சக்தியூட்டும் புள்ளி. ஊசியிடல் முறை 0.1 சுன் சாய்வாக. நோய்க்குறிகள் உடல் எரிச்சல், வெப்ப நோய்கள், கண்கள் சிவந்திருத்தல், தொண்டை கரகரப்பு, நாக்குப்பிடிப்பு. TW2 ஏமென் ஃப்ளூயிட் கேட். அமைவிடம் புறங்கையில் 4வது மற்றும் 5வது கைவிரல்களுக்கு இடையே உள்ள தசை மடிப்பு விளிம்பிலிருந்து 0.5 சுன் மேல் நோக்கி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை நீர்பூத புள்ளி. ஊசியிடல் முறை 0.2 சுன் சாய்வாக. நோய்க்குறிகள் கைவிரல் எலும்புகளில் ஏற்படும் வலி, தலைவலி, கண் கோளாறுகள், மலேரியா, தொண்டை கரகரப்பு. TW3 ஹேண்ட் ஜான் சூப் சென்ட்ரல் ஐலெட். அமைவிடம் புறங்கையில்
மோதிர விரல் எலும்பின் தலைப்பகுதியில் உட்புற முண்டு பகுதியின் மேற்புறச் சரிவில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை ஆகாயம் அல்லது மரபூத புள்ளி. ஊசியிடல் முறை 0.5 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் தலைவலி, கண்கள் சிவந்திருத்தல், தொண்டை கரகரப்பு, முழங்கை மற்றும் தோள்பட்டை வலி, காது கோளாறுகள், கை விரல்களில் ஏற்படும் நரம்பு கோளாறுகள், வெப்ப நோய்கள். TW4 யாங் ஜி யாங் பூல். அமைவிடம் புறங்கை மணிக்கட்டு ரேகையின் மையத்தில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை சக்தி தேக்க புள்ளி. ஊசியிடல் முறை 0.3 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் மணிக்கட்டு வலி, தோள்பட்டை வலி, காது கேளாமை, நா வறட்சி, மலேரியா. TW5 வெய்குவான் அவுட்டர் பாஸ். அமைவிடம் புறங்கை மணிக்கட்டு ரேகையின் மைய புள்ளியிலிருந்து, அதாவது TW 4வது புள்ளியிலிருந்து 2 சுன் மேல் நோக்கி இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை இணைப்பு புள்ளி. ஊசியிடல் முறை 1 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் தலைவலி, முன்கை வாதம், கை நடுக்கம், பக்கவாட்டு தலைவலி, காது கோளாறுகள், கழுத்து பிடிப்பு, பருவகால மாற்றத்தினால் ஏற்படும் சளி, இருமல், காய்ச்சல், கன்னம் மற்றும் விலா பகுதியில் வலி, வெப்ப நோய்கள். TW6 ஜீகு பிரான்ச் டிச். அமைவிடம் புறங்கை மணிக்கட்டு ரேகையின் மையப்புள்ளியிலிருந்து, அதாவது TW 4வது புள்ளியிலிருந்து 3 சுன் மேல் நோக்கி இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை நெருப்பு பூத புள்ளி. ஊசியிடல் முறை 1 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் திடீரென ஏற்படும் குரல் கம்முதல், மலச்சிக்கல், பக்கவாதம், காது கோளாறுகள், தோள்பட்டை மற்றும் முதுகு பகுதியில் ஏற்படும் கனமான உணர்வு மற்றும் வலி, வாந்தி. TW7 ஹொய்சாங் ஆன்செஸ்ட்ரல் மீட்டிங். அமைவிடம் புறங்கை மணிக்கட்டு ரேகையின் மையத்திலிருந்து 3 சுன் மேல் நோக்கி உள்ள புள்ளியிலிருந்து, அதாவது TW6 என்கின்ற புள்ளியிலிருந்து 1 சுன் உட்பக்கவாட்டில் அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை திறவுகோல் புள்ளி. ஊசியிடல் முறை 0.5 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் காது கேளாமை, காது வலி, முழங்கை வலி, வலிப்பு நோய். TW8 சான் யாங் லுவோ 3 யாங் மீட்டிங். அமைவிடம் புறங்கை மணிக்கட்டு ரேகையின் மைய புள்ளியிலிருந்து, அதாவது ட்ரிபிள் வார்மர் 4வது புள்ளியிலிருந்து 4 சுன் மேல் நோக்கி இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட். ஊசியிடல் முறை 1 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் கை மற்றும் தோள்பட்டை வலி, விலா எலும்புகளுக்கு இடையே வலி, காது கேளாமை, பேச்சு குறைபாடு. TW9 சிடு 4 ரிவர்ஸ். அமைவிடம் புறங்கையில் முழங்கை மூட்டிலிருந்து 5 சுன் கீழே கை துணை எலும்பின் உள்நார் எலும்பின் உட்புற விளிம்பில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட். ஊசியிடல் முறை 0.5 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் திடீரென குரல் கம்முதல், காது கேளாமை, பல்வலி, ஒற்றை தலைவலி, முன்கை வலி. TW10 டியான்ஜிங் ஹெவன்லி வெல். அமைவிடம் முழங்கையை மடக்கும் பொழுது முழங்கை மூட்டின் மையத்தில் மேற்கை எலும்பு சேரும் இடத்தில் உள்ள பள்ளத்தில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை நிலபூத புள்ளி. ஊசியிடல் முறை 0.5 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் வலிப்பு நோய், ஒற்றை தலைவலி, முழங்கை மூட்டு வலி, எலும்பு மற்றும் நிணநீர் சுரப்பிகளில் ஏற்படும் காச நோய், விலா எலும்பு மற்றும் விலா பகுதியில் வலி. TW11
சிங் லெங் யுவான், கிளியர் கோல்ட் அபிஸ். அமைவிடம் TW 10வது புள்ளியிலிருந்து ஒரு சுன் தொலைவில் வெளிப்புறம் நோக்கி இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட். ஊசியிடல் முறை 0.5 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் ஒற்றை தலைவலி, தோள் மூட்டு வலி, கை வலி. TW 12 ஷியாவோ லுவோ, டிஸ்பர்சிங் லிவோ ரிவர். அமைவிடம் TW 10வது புள்ளியிலிருந்து வெளிப்புறம் நோக்கி 5.5 சுன் தொலைவில் இப்புள்ளி அமைந்துள்ளது. சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட். ஊசியிடல் முறை 0.5 சுன் செங்குத்தாக. நோய்க்குறிகள் தலைவலி, கழுத்து பிடிப்பு, கை வலி.